கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தரியுர அரசாண்ட அந்த காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. என கண்பானவர்களே, ஆலயம் கட்டுவதற்குரிய காலம் இதுவல்ல அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதற்குரிய முயற்சிகள் இல்லாமல் இருந்ததாக வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த காலத்தில்தான் ஆகாய் தீர்க்கனின் மூலமாக ஜனங்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். இது காலமல்ல, இது காலமல்ல என்று சொல்லி கொண்டு இருக்காதேயுங்கள். புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் இப்படி வருகிறது: அத்திப்பழ காலமாயிராத காலத்திலும் ஆண்டவர் அந்த மரத்திலே கனி இல்லை என்று கண்டுபிடித்து அதை சபித்ததாக. காலத்தை பார்த்தால் இது பழம் கொடுக்கக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய காலமாக இல்லாவிட்டாலும் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் கனி கொடுக்கணும். இது ஆலயத்தை கட்டுவதற்கு 2 வகையான ஆலயம். ஒன்று நீங்களே அந்த ஆலயம், இன்னொன்று பில்டிங், ஆலயத்தை தொழுது கொள்ளக்கூடிய தொழுகை ஸ்தலம். இன்னைக்கு இந்த 2ஐயும் நம்ம கட்டணும். ஒன்று என்னை முதல்ல கட்டணும். ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இருதயமாகிய ஆலயத்தை நாம் கட்டணும். இது காலமல்ல, அதுக்கு இன்னும் வயசு வரட்டும், அதுக்கு இன்னும் வேலை கிடைச்ச பிறகு, அல்லது நான் ஒரு செட்டில் ஆன பிறகு, இப்படி தான் நிறைய பேர் நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காரியங்களை செய்வதற்கு, ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு, மகிமையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியங்களை செய்வதற்குரியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்களுக்கு எப்படி சாக்கு போக்கு சொன்னார்களோ சொல்லிக்கொண்டே இராதபடி, இதுதான் காலம், இதுதான் அனுக்கிரக காலம், இந்த காலத்தில் நான் என்னை செப்பனிட்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வ என்னை தயார்படுத்தி கொள்வேன் என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் தள்ளி போடாதபடி காலத்தை பயன்படுத்தி கொள்ள ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.